பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார். ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிவார். உங்களுடைய இருதயத்தின் ஆழங்கள் அவருக்கு முன்பாக இருக்கிறது. ஆழத்தை நோக்கி ஆழம் பார்க்கிறது. என் அன்புக்குரியவர்களே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன என்பதை அவர் அறிவார். ஆகவே அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீத புஸ்தகம் 1ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன், இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை, வேத வார்த்தை, சத்திய வார்த்தை, நித்திய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு எந்த ஒரு மனிதன் செவி கொடுக்கிறானோ, எந்த ஒரு மனிதன் இந்த வார்த்தைக்கு பயப்படுகிறானோ அல்லது நடுங்குகிறானோ, அவனை கர்த்தர் பார்க்கிறவரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவளை நான் நோக்கி பார்ப்பேன். வசனம் அவருடைய வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால், நாம் அவருக்கு பயந்து நடந்தால், நாம் அவருக்கு பிரியமாயிருந்தால், நிச்சயமாகவே நம்முடைய வழி வாய்க்கும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நானே அதை சொன்னேன். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலைப் போல நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார். கர்த்தர் சொன்னார், சொன்னபடியே கர்த்தர் செய்தார். நம்முடைய தேவன் சொன்னதை செய்கிறவரா இருக்கிறார். சொல் தவறா தேவனா இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பவர் அல்ல. அவர் சொல்லியும் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆகவே நானே அதை சொன்னேன். ஆபிரகாமை கர்த்தர் பெயரிட்டு அழைத்தார். இந்த நிகழ்ச்சியை காண்கிற உன்னையும் கர்த்தர் பெயரிட்டு அழைக்கிறவரா இருக்கிறார். உன்னையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய விருப்பங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் தேவைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னோட வாழ்க்கையில் ஒன்றும் வாய்க்கவில்லையே, ஒன்றும் கைக்கூடி வரவில்லையே, ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கவில்லையே, வீட்டை கட்ட முடியவில்லையே, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியவில்லையே, தொழில் முன்னேற்றம் இல்லையே, கல்வியிலே மாற்றம் இல்லையே, எல்லாம் தோல்வியா இருக்கிறதே, என் வாழ்க்கை என்றைக்கு மாறும் என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு கூட இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை காண்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம். இது நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறதை குறித்து சொல்லக்கூடிய வசனம். இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறும். என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கண்ணீரோடு கவலையோடு கூட அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே,
உன்னுடைய மனதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் குடும்ப சூழலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் காணப்படுற பிரச்சனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படுற போராட்டங்களை, நிந்தைகளை, அவமானங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் மாறாதவர். இந்த மாறாத தேவன் சொல்லுகிறார், நான் நானே சொன்னேன், நான் நானே அழைத்தேன், நான் நானே வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். இன்றைக்கு வாழ்க்கையில காணப்படுகிற தோல்விகளை கர்த்தர் வெற்றியாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை விசுவாசிக்கும் பொழுது, இந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக பயந்து வாழும் பொழுது, இந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக பிரியமாய் வாழும் பொழுது உன் வழி வாய்க்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாயா? கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறாயா? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாயா? அப்படி கீழ்ப்படிவாய் என்றால், அப்படி நீ விசுவாசிப்பாயானால், அப்படி நீ கர்த்தருக்கு பயப்படுவாயானால், உன் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ண வல்லவராயிருக்கிறார். உன் வழிகளை செவையாக்க வல்லவராயிருக்கிறார். அவர் உனக்கு முன்பாக சென்று தடைகளை நீக்கி போடுகிறவராயிருக்கிறார். கோடலானவைகளை செவையாக்குகிற தேவன், சேனைகளின் கர்த்தராகிய தேவன் உன் நடுவில் இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்குள்ளே இருக்கிறார். அவர் உனக்கு முன்பாக போவார். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் நம்முடைய ராஜா. அவர் ராஜாதி ராஜா. அவர் நீதியின் ராஜா. அவர் உனக்கு நியாயம் செய்கிறவர். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். அவர் உனக்காக வழக்காடுகிறவர். அவர் உனக்காக பரிந்து பேசுகிறவர். உன் தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிற தேவன், உன் தலையெழுத்தை மாற்றுகிற தேவன், உன் நிந்தையை மாற்றுகிற தேவன், உன் அவமானத்தை மாற்றுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இனி நீ கலங்க வேண்டாம். இனி நீ திகைக்க வேண்டாம். இனி நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே இருக்கிறார். கர்த்தர் உன் பக்கத்திலே நிழலாய் இருக்கிறார். கர்த்தராகிய தேவன் உனக்கு துணை செய்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு வாலிப பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க விரும்புகிறார். உன் துயரமான வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற விரும்புகிறார். உன் சஞ்சலங்களை கர்த்தர் மாற்றி உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், நான் நானே அதை சொன்னேன், நான் நானே அவனை வரப்பண்ணினேன், நானே அவனை அழைத்தேன், அவன் வழி வாய்க்கும். இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை அழைத்தார். அவர் உன்னை நடத்துவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உன்னை நடத்துவார். உன்னுடைய மரண பரிந்தும் உன்னை அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் நித்தமும் உன்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். நீதியின் பாதையிலே நடத்த வல்லவராயிருக்கிறார். அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிவாயா? எத்தனையோ முறை கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், ஆனால் செவிசாய்க்காமல் போய்விட்டாய். எத்தனையோ முறை கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், அலட்சியம் பண்ணியிருக்கிறாய், அசட்டை பண்ணியிருக்கிறாய். இந்த நிகழ்ச்சியை காண்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார். என் மகளே, என் மகனே, வாலிபனே, உனக்கு ஒரு தருணத்தை தருகிறேன். வா, உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன். உன் வழியை வாய்க்க பண்ணுவேன். உன் தோல்வியை வெற்றியாக்குவேன். நான் நானே கர்த்தர். நான் நானே உனக்கு சொல்லுகிறேன். என் வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால் நலமாயிருக்கும். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் நலமாயிருக்கும். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு உன்னை அழைக்கிறார். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோருடைய இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார்.
இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வருத்தத்தோடு இருக்கிறாயா? சஞ்சலத்தோடு இருக்கிறாயா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறாயா? சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கை காணப்படுகிறதா? உன் வாழ்க்கையிலே வறுமையும் தரித்திரம் நிறைந்திருக்கிறதா? கடன் தொல்லையினால் அவமானப்படுகிறாயா? உன்னை அழைக்கிற கர்த்தர் உன்னை நடத்துவார். உன் கடனை மாற்றுவார், உன் நிந்தையை மாற்றுவார், உன் அவமானத்தை மாற்றுவார், உன் சஞ்சலத்தை நீக்குவார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிவாயானால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். முற்பிதாவாகிய ஆபிரகாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான், அவருடைய வார்த்தையை பின்பற்றினான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்நிய தேசத்திலே அவனை ஆசீர்வாதமாக வைத்தார். பூமியிலே அவருடைய ஆசீர்வாதம் நிறைந்திருந்தது. அவருடைய ஆசீர்வதித்து அவனை சீமானாக்கினார், அவனை பெரியவனாக்கினார், அவனை ஐஸ்வர்யவனாக்கினார், அவனை ஐஸ்வர்ய சம்பனாக்கினார். அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அந்த தேவன் உன்னையும் அழைக்கிறார். இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால் உன் தலையெழுத்து மாறும், உன் வாழ்க்கை மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் துக்கம் மாறும், உன் துயரம் மாறும், உன் கவலைகள் மாறும், உன் கஷ்டங்கள் தீரும். உன் வாழ்க்கையில காணப்பட எல்லா நஷ்டத்துக்கும் ஈடான லாபத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இத்தனை ஆண்டு காலமாக தேடி திரிந்தாய், அலைந்து திரிந்தாய், வேலை வாய்ப்பு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தாய். ஆனால் இந்த ஆண்டிலே கர்த்தர் உனக்கு வழியை திறக்கிறார், வாசலை திறக்கிறார். இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை கட்டளிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறார், நான் திறக்கிறவரும் பூட்டுகிறவருமாயிருக்கிறேன், நான் திறக்கிறதை ஒருவரும் பூட்ட முடியாது என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நானே அவனை அழைத்தேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கீழ்ப்படிவாயா? செவி கொடுப்பாயா? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பாயா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புவாயா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயா? இன்றைக்கு அப்படி கீழ்ப்படிவாயானால் உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நீ காண முடியும். உன்னை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் உன்னை நடத்துவார். விசுவாசி. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசியுங்கள், நம்புங்கள், வசனத்துக்கு நடுங்குங்கள், வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாய் மாறும். கசந்த மாறாவும் மதுரமாய் மாறினது வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. இன்றைக்கு இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்வாயா? கசந்து போய் இருக்கிறாயா? கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, அவன் வழி வாய்க்கும். நான் அவனை அழைத்தேன், அவனை வரப்பண்ணினேன், நான் சொன்னேன், அவன் வழி வாய்க்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, உன் வழியை கர்த்தர் வாய்க்க செய்ய போகிறார். அவருக்கு பிரியமாய் நடப்பாயா? அவருக்கு பயந்து நடப்பாயா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயா? அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பாயா? அவருடைய வார்த்தையை நம்புவாயா? என் அன்புக்குரிய சகோதரனே, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 1:3 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். முதல் சொல்லும் பொழுது அவன் வழி வாய்க்கும். எசையா 48:15 அப்படி சொல்கிறது, எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறானோ அவன் செய்வது வாய்க்கும். எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறானோ அவனுடைய வழி வாய்க்கும். எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறானோ அவனுடைய வழி வாய்க்கும். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, மூன்றாவதாக ஒரு வசனம் சொல்கிறது, எசையா 53:10 கர்த்தருக்கு சித்தமானது வாய்க்கும். முதல் நாம் வாசிக்கும் பொழுது, நாம் பிரியமாயிருந்தால் நம்முடைய வழியை கர்த்தர் வாய்க்க செய்வார். இங்கே மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசையா 53:10 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு சித்தமானது. கர்த்தருக்கு சித்தம் என்றால் என்ன? அவருடைய விருப்பம். கர்த்தருக்கு விருப்பமாயிருந்தால், எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறானோ, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறானோ, அவன் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார். கர்த்தர் பிரியமாயிருக்கும் போது கர்த்தருடைய சித்தம் என்ன? அவருக்கு பிரியமாயிருக்கிற மனிதனுடைய வழி வாய்க்கும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ பிரியமாய் இருக்கிறாயா? அவருக்கு பிரியமாய் வாழ்கிறாயா? சற்று சிந்தித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. இந்த நாளிலே, இந்த நேரத்திலே இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறது. அன்பானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானது வாய்க்கும். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? அவருக்கு பயந்து வாழ்கிறோமா?
அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்ப்பேன். இஸ்ரவேலோ, என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். இன்றைக்கு நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாயா? அப்படியானால் கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? உன்னுடைய வழி வாய்க்கும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கை பாதையிலே வரும் போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் மத்தியிலே நீ கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார், எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்புக்குரிய சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையாலே வாய்க்கும். இன்றைக்கு கர்த்தர் வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். கைக்குடி வர செய்கிறவராய் இருக்கிறார். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆகவே இன்றைக்கு எத்தனையோ மனுஷனுடைய முயற்சிகள் உன் வாழ்க்கையில காணப்பட்டிருக்கலாம். மனிதனுடைய முயற்சியிலே பல காரியங்களை செய்யலாம் என்று சொல்லி நீ தீர்மானித்திருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் தோல்வியாய் காணப்பட்டிருக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயானால், நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாயானால் உன் வழி வாய்க்கும், உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நீ எடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள் வெற்றியாய் மாறும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என் அன்புக்குரிய சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வழியை கர்த்தர் வாய்க்க செய்வார். உன்னுடைய வேலைகளை கர்த்தர் வாய்க்க செய்வார். நீ எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வெற்றியடை செய்வார். உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேன்மையான மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏசாயா புத்தகம் 55:11 வாசிக்கும் போது, நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அதே போல கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்புவார். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அன்புக்குரியவர்களே, சற்று சிந்தியுங்கள். கர்த்தர் வசனத்தை அனுப்புகிறார். கர்த்தருடைய வசனம் உன்னை நோக்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சியை காண்கிற உன்னை நோக்கி கர்த்தருடைய வசனம் வருகிறது. ஒருவேளை நீ வியாதியா இருக்கலாம், நோயிலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கலாம், மனமுடைந்து போய் இருக்கலாம், வாழ்க்கை தோல்வியாக இருக்கலாம், ஒருவேளை நஷ்டமடைந்து இருக்கலாம், மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலே இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி உன் காரியங்களை வாய்க்க செய்கிறார். என் அன்பு மகனே, என் வாழ்க்கை மாறுமா? என் தொழிலில் முன்னேற்றம் காணப்படுமா? என் பிள்ளைகள் இந்த ஆண்டு தேர்ச்சி பெறுவார்களா? என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? இந்த வருடம் பிள்ளை பாக்கியம் கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு கண்ணீரோடு கூட இருக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டிலே உன் வழியை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். தமது வசனத்தை அனுப்புகிறார். அந்த வசனம் உன்னை குணமாக்குகிறது. வசனம் உன்னை விடுதலையாக்குகிறது. வசனம் உன் வாழ்க்கையிலே காணப்படுற தோல்வியை வெற்றியாக மாற்றுகிறது. வசனம் உன் வாழ்க்கையிலே காணப்படுற விசனங்களை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, 100க்கு அதிபதி என்றதான ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசுவை தேடி வந்தான். இயேசுவே, என் வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறான், மரணாவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறான், நீர் அவனை குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். அவன் அவரை நம்பினான். இயேசு சொன்னார், நீ போ, உன் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னார். இயேசு சொன்ன நேரமும் வேலைக்காரன் சுகமான நேரமும் ஒரே நேரமாயிருந்தது. ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கும் வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னிடத்திலே வருகிறது. இந்த வார்த்தை உனக்கு ஜீவனை கொடுக்கிறது. இந்த வார்த்தை உனக்கு பலனை கொடுக்கிறது. ஒருவேளை நீ படுக்கையிலே இருப்பாயானால் உன் படுக்கையிலிருந்து உன்னை கர்த்தருடைய வார்த்தை எழுப்புகிறது. ஒருவேளை மரணத்தோடு கூட போராடி கொண்டிருப்பாயானால் உன் மரண படுக்கையை கர்த்தருடைய வார்த்தை மாற்றக்கூடியதா இருக்கிறது. சங்கீதம் 41 சொல்லப்பட்டிருக்கிறது,
சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையிலே வியாதியாய் கிடக்கிறவனை கர்த்தர் எழுப்புவார். ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, 38 வருஷமாய் படுக்கையில இருக்கிறவனை பார்த்து இயேசுவின் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். பல வருடமாய் நீ வியாதிப்பட்டிருக்கலாம், பல வருடமாய் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், பல வருடமாய் கடன் பிரச்சனை இருக்கலாம், பல வருடமாய் குழந்தை இல்லாமல் இருக்கலாம், பல வருடமாய் உன் வீடு கட்டப்படாமல் இருக்கலாம். ஆனால் நீ விசுவாசிக்கும் போது உன் வீடு கட்டப்படும், உனக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகும், உனக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் உனக்கு சொல்லுகிறார், என் வாயிலிருந்து புறப்படுற ஒரு வார்த்தையும் வெறுமையாய் திரும்பாதே, நான் அனுப்பினதை அவைகள் வாய்க்க பண்ணும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய வழி வாய்க்காதா, எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வாலிபனே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அன்பு தாயே, என் பிள்ளைக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல காரியம் நடக்காதா, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமணம் நடக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். நானே அதை சொன்னேன், நானே அவனை அழைத்தேன், நானே அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி எழுப்புவார். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகள் பிள்ளை பெற்று அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பெயர் சூட்டுவீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய் என்ற வார்த்தை உன் வாழ்க்கையிலே நிறைவேறும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாயா? வேதம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீ விசுவாசிக்கிறாயா? நம்புவாயா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார். நம்முடைய உள்ளத்தை திறப்போமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோமா? இந்த நாளிலே கர்த்தராகிய தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீ நிகழ்ச்சியை காண்கிற உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நிகழ்ச்சியை காண்கிற உனக்கு ஒரு அற்புதம், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகிற உனக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடைபெற போகுது. நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன், கர்த்தனோடு பேசினார், கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார், தேவ மனுஷன் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் என் வாழ்க்கையில் நிறைவேறினது, தேவ மனிதன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எனக்கு ஒரு அற்புதம் செய்தது, கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார், எனக்கு ஒரு அதிசயம் செய்தார், என்னை சுகமாக்கினார், என்னை விடுதலையாக்கினார், என்னை குணமாக்கினார் என்று நீ சொல்லும்படியான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? உள்ளத்தை திறப்போமா? கண்களை மூடி யாவரும் நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறேன். உள்ளமுடைந்து இந்த செய்தியை பார்க்கிற பிள்ளைகளை பாரு சுவாமி. என்றைக்கு என் வாழ்க்கை மாறும், என்றைக்கு என் பிரச்சனை தீரும், என்றைக்கு என்னுடைய நிந்தைகள் மாறும். இத்தனை ஆண்டு காலங்கள் போய்விட்டதே, என் வாழ்க்கை மாறவில்லையே, என் பிரச்சனை தீரவில்லையே, என் நோய்கள் குணமாகவில்லையே, என் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே, என் வீடு கட்டப்படவில்லையே, என் மகளுக்கு ஒரு குழந்தை இல்லையே, என் மகனுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய ஊழியக்காரன் உம்மை நோக்கி பார்க்கிறேன். இயேசு சுவாமி அவர் தமது தீர்க்கதரிசியாகிய ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்பார், ஊழியக்காரனுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. உம்மை நோக்கி பார்க்கிறேன். உமது கனமான வேலையை செய்கிற, ஊழியத்தை செய்கிற உம்முடைய வேலைக்காரன், உம்முடைய ஊழியக்காரன் செபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் கண்ணீரோடு கூட அமர்ந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அருள்நாதர் தாமே இந்த நாளிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெற்றியை கட்டளிடுவீராக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுகத்தை கட்டளிடுவீராக, ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியத்தை கட்டளிடுவீராக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை தாரும், ஒவ்வொருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தாரும்.
கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தார. என் வீடு கட்டப்பட முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வீட்டை கர்த்தர் கட்டி எழுப்பும்படியா செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்திற்கா செபிக்கிறோம். கடன் தொல்லையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அருள்நாதர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கை மாறட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொருடைய வழியும் வாய்க்க பண்ணும்படியா செபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வீராக. நான் சொன்னேன், நான் அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று சொன்னீரே. இந்த நிகழ்ச்சியை காண்கிற, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய காரியங்களையும் வாய்க்க பண்ணும், ஒவ்வொருடைய வழிகளையும் வாய்க்க பண்ணும், ஒவ்வொருடைய தொழில் முன்னேற்றத்தை தாரும், ஒவ்வொருடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை கட்டளிடும். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.